ஹாய், இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஜெர்னி வந்துட்டு டெர்மினல் 1 அரைவல் ஏரியாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஷட்டில் பஸ் கவுண்டரில் போயிட்டு டெர்மினல் T3லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு நம்ம போர்டிங் பாசஸ் கையிலேயே வந்திருக்கோம். ஸோ அந்த போர்டிங் பாசஸை நீங்கள் வந்துட்டு அந்த ஷட்டில் பஸ் கவுண்டர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா இந்த ஷட்டில் பஸ் கவுண்டரில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ பஸ் டிக்கெட்ஸ் தருவாங்க டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3 போகிறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக அரைவல் ஹாலுக்கு வெளியில் இருக்குது. ஸோ வெளியில் அந்த மாதிரி ப்ரீபெய்ட் டாக்ஸி சர்வீஸ்லாம் எதிர்த்து பார்ப்பீங்க. ஸோ அந்த ப்ளூ கலரில் ஒரு பஸ்ஸு தூரத்தில் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம ஷட்டில் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறி டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3க்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய கியூ ஒன்று நிற்கும். ஸோ அந்த கியூவில் நம்ம வந்துட்டு நின்று ஷட்டில் பஸ்ஸில் வந்துட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பஸ்ஸில் ஏறணும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்துட்டு நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்துட்டு போகிற வழி எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஏரோ சிட்டி வழியாக தான் நம்ம வந்துட்டு டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3க்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு போர்டிங் பாசஸ் கிடையாது, நீங்கள் டெர்மினல் 1ல் லேண்ட் ஆகிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் 3க்கு போகிறதுக்கு வந்துட்டு உங்கள் கையில் போர்டிங் பாசஸ் கிடையாது, அங்கே தான் போய் போர்டிங் கார்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷட்டில் பஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 25 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 25 rupees அப்படின்றது ஒரு ஆளுக்கு மட்டும்தான். கண்டக்டர் எப்படி எல்லா பஸ்ஸஸ்லையும் இருப்பாங்களோ அதே மாதிரி இதே பஸ்லேயும் ஒரு கண்டக்டர் உள்ள இருப்பார். அவர் வந்துட்டு உங்கள்கிட்ட 25 rupees அவங்க கையில் தந்துட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு டிக்கெட் தந்துடுவாங்க. ஸோ எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு வந்துட்டு டிக்கெட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ கரெக்டாக வந்துட்டு டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3க்கு வரதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 20 minutesல நீங்கள் வந்துடலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் தெளிவாக அதில் ரிப்ளை பண்ணுறேன்.